எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக புலாவ் ரெசிபீஸ்னாலே நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி செய்யறது உண்டு. இன்னைக்கு ஒரு ஈஸியான புலாவ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது கொத்தமல்லி புதினா புலாவ். இதுல காய் எதுவும் தேவையில்லை. ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 300 ml அளவு இருக்கும். அரிசியை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைங்க. அரிசி ஊறுற நேரத்தில் நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் சின்னதாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, நறுக்கின 5 பல்லு பூண்டு, நறுக்கின 6 சாம்பார் வெங்காயம், நறுக்கின 5 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய், 1 கை ஃப்ரெஷ் பச்சை கொத்தமல்லி, 1 கை ஃப்ரெஷ்ஷான புதினா இலை. புதினா கொத்தமல்லி 1 கப் இருக்கிற மாதிரி அளவு வேணும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அரைச்ச விழுத ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். பிரஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நெய் உருகுனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, ஜாவித்ரி, பிரியாணி இலை சேருங்க. அடுத்து நீல வாக்கில் நறுக்கின 2 வெங்காயம், கீர்ன 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமா வதக்குங்க. அடுத்து நறுக்கின 2 தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரிசி உடையாம கிண்டுங்க. அரிசியை மசாலா கூட கலந்துட்டு 2 கப் தேங்காய் பால் ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் எப்பவும் போல் தண்ணி ஊற்றி செய்துக்கலாம். குக்கரை மூடி 1 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, புலாவ் அருமையா ரெடி ஆயிடுச்சு. இந்த கலரும் ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. இந்த ரைஸை கார்னிஷ் பண்ண கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம். டேஸ்டியான இந்த புலாவை நீங்க உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட சர்வ் பண்ணுங்க. வெங்காய தயிர் பச்சடி கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. காய் எதுவும் வீட்டில் இல்லைன்னா, இல்லை உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இது நீங்க சீக்கிரமா செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.